இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கணும்? நீங்க நன்றாய் ஓடுகிறீர்களே அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா அது பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல, கடந்த காலத்துல. இந்த கலாத்திய நாட்டை சேர்ந்த திருச்சபை மக்கள் ஆரம்பத்துல நல்ல விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க, நல்ல பரிசுத்த வாழ்க்கையில ஸ்டெடியா இருந்தாங்க, ஆண்டவரை நேசிக்கிறதுலயும் அவருடைய வழியில நடக்கிறதுலையும் கரெக்டா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க வாழ்க்கையில தடுமாற்றம் வந்ததுனால இந்த நிருபத்தை எழுதின பவுல் ரொம்ப அழகா குறிப்பிடுகிறார் பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இப்ப என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறார். இப்ப இதை மாதிரி நம்மை பார்த்து தேவ மனிதர்களோ அல்லது நம்மோடு கூட நெருக்கமாய் பழகுகிற சக விசுவாசிகளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்வதற்கு உதவியா இருந்தவர்களோ நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கேட்கிற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. முதல்ல நல்லா ஜெபம் பண்ணீங்களே, இப்ப என்ன ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல? முந்தியெல்லாம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவீங்களே, இப்ப என்ன இப்போ சர்ச்சுக்கு வர்றதே காணும்? நீங்க முன்பு நல்லா பைபிள்லாம் படிப்பீங்க, எல்லா காரியத்திலையும் வேகமா வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுல உங்க சத்தம் முதன்மையா இருக்கும். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லையே. நீங்க முன்னாடி ஆண்டவரை நேசிக்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் சர்ச்சில் உங்களை தான் முதல்ல பார்க்கலாம். ஆனா இப்போ உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே. ஊழியம் சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வர்றது நீங்க தான், ஆனா இப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி வர்றதே இல்லையே. எந்த காரியத்தை சர்ச்சில் செய்யறதா இருந்தாலும் அதை உடனே ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீங்க தான் வந்து நிற்பீங்க, ஆனா இப்போ உங்களை பார்க்க முடியலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. முன்பு இருந்ததை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் தான் இருக்கணும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற குறை உன் பேரில் எனக்கு உண்டு அப்படின்னு எபேசு சபையை பார்த்து சொன்ன மாதிரி நம்ம நிலைமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வைராக்கியம் பெருகி இருக்கணும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு பெருகி இருக்கணும், பரிசுத்தம் பெருகி இருக்கணும், விசுவாசம் பெருகி இருக்கணும், ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமா கட்டி எழுப்பப்பட்டு பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்கள மாறிக்கணும். வேதத்தை இன்னும் முன்பு வாசித்ததை காட்டிலும் பல அதிகாரங்கள் வாசித்து அதிகமா தியானிக்கிறவங்கள நம்ம மாறணும். மற்றவங்களுக்கு நல்ல உதாரணமா இருக்கணும். இப்படிலாம் ஆவியில நம்ம பலம் வாய்ந்தவர்களா நாம இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நேற்று வரைக்கும் நான் முந்திலாம் ஆரம்பத்துலலாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நேற்றோட முடிஞ்சிட்டு. இன்னைக்கு உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கு, இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு, இன்னைக்கு உங்கள் ஆத்மா எப்படி இருக்கு, இன்னைக்கு உங்கள் பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு, இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, இன்னைக்கு பைபிள் எடுத்து வாசிச்சு அதில் கர்த்தர் என் கூட இந்த வார்த்தையின் மூலம் தான் பேசினான்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ ஆண்டவர் வந்தா அவருடைய வருகையில நீங்க பங்கெடுக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதனால கடந்த காலத்தையும் சொல்லிட்டு நாங்க அப்படி ஊழியம் செஞ்சோம், நாங்க அப்படி ஜெபம் பண்ணோம், நாங்க அதை செஞ்சோம், சர்ச்சுக்கு நாங்க இதை செஞ்சோம், நாங்களாம் அந்த காலத்துல கிராம ஊழியத்துக்கு அப்படி போவோம், நாங்களாம் சுவிசேஷம் சொல்றதுல இப்படிலாம் நாங்க அவமானப்பட்டிருக்கோம். இந்த கடந்த காலத்தை பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. நிகழ்காலத்துல நாம் எப்படி இருக்கோம் அதை நம்ம பார்த்து இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு நாம் முழுமையாய் நம்மை ஈடுபடுத்த அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த காத்திருக்கிறார். தேவனே, இன்று நாங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிக தீவிரமாய், அதிக வைராக்கியமாய் தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்காக செயல்பட வாழ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.